இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஆனியன் சமோசா பண்ண போகிறேன். மைதா மாவில் இல்லை கோதுமை மாவில். நம்ம வீட்டில் சாட்டர்டே ஆனாலே சப்பாத்தி ஆர் பூரியாக இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்தே மாவு ரெடி பண்ணிக்கிட்டேன். அதிலிருந்து ஒரு பால் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி மெல்ஸாக தேய்ச்சிக்கலாம். தோசைக்கல்லில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 5-6 ஷீட் எடுத்துக்கிட்டேன். சைடில் கட் பண்ண வேஸ்ட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டு ஸ்லைஸாக நறுக்கிய பெரிய வெங்காயம், தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இருந்து ஒரு ஷீட்டில் இருந்து முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணோம்னா சமோசா ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டேன். இதில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு சமோசாவாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முஸ்லீம் எல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். மொறு மொறுன்னு சமோசா ரெடி.